கொள்கைகளை தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பறிக்கப்பட்ட உரிமைகளை மீண்டும் தொண்டர்களுக்கு வாங்கி கொடுப்பதான் எங்களுடைய முழு நோக்கமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். வாங்க. பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது கூறுகையில், எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவில் இருந்து விரட்டியடித்து அதிமுகவை மீட்டெடுப்போம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுகவை நாங்கள் மீட்டெடுப்போம் என்று தற்பொழுது பேட்டி ஒன்றையும் அளித்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் சந்திப்பிற்கு பிறகு எங்களுக்கு புத்துணர்ச்சி அளித்திருப்பதாகவும், மீண்டும் டெல்லியிலிருந்து அழைப்புக்காக காத்திருப்பதாகவும், எங்களுக்கான அழைப்புகள் வந்த பொழுது நிச்சயமாக அதற்கான நடவடிக்கைகளுடன் நாங்கள் போராடுவோம் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் பேட்டி தற்பொழுது இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த டெண்டர் ஊழல் முறைகேடாக இருக்கட்டும், கொடநாடு கொள்ளை வழக்காக இருக்கட்டும், இதில் இரண்டிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைது செய்யப்படுவார் என்றும் அதற்கான ஆதாரங்கள் அனைத்தும் எங்களிடம் இருக்கிறது, முதற்கட்டமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடமே அனுப்பிவிட்டோம் என்றும், நிச்சயமாக அதிமுகவை துரோகிகளிடம் இருந்து மீட்டெடுப்போம், முன்னாள் அமைச்சர்களின் கைதுகளும் தற்பொழுது நடைபெறுவது உறுதிதான் என்றும் பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய துரோகிகள் அனைவரும் நிச்சயமாக பணத்திற்காகவும் பதவிற்காகவும் மட்டும்தான் இருக்கிறார்களே தவிர உண்மையான தொண்டர்கள் தற்பொழுது தொண்டர்களாக இருக்கிறார்கள். அதுவே புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை தகுதியும் திறமையும் இருப்பவர்கள் முன்னேறுகிறார்கள் என்றும், ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்றதிலிருந்தே பணத்தை பெற்றுக்கொண்டு தகுதி இல்லாதவரை பதவியில் வைத்துக்கொண்டு அங்குள்ள மாவட்டங்களிலும் அவரை புறக்கணித்து வரும் நிலையில் இது மிக மிக மோசமான நிலைமையாக அதிமுகவில் நிலவி வருகிறது. ஜனவரி 14ஆம் தேதி மேல்முறையீடு வழக்கின் இறுதி தீர்ப்பு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இறுதியான பொதுச்செயலாளர் என்ற முறை அவருக்கு இருக்கும். அதற்கு பிறகு கட்சியிலிருந்து மட்டுமல்ல, அவர் தமிழகத்தில் உள்ளே வர முடியாத அளவிற்கு சிறையில் அடைக்கப்பட்டு டெல்லி திகார் சிறைச்சாலையில் கொண்டு செல்வதற்கான முழுமையான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வருகிறோம். நிச்சயமாக இது நடக்கும். மக்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் கொடுத்த பேட்டி தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.